சங்கைக்குரிய பெரியார்களே, அல்லாஹு தாலா இந்த முபாரக்கான பரக்கத் பொருந்திய இந்த நன்னாளிலே எல்லா விதமான வளங்களையும் நமக்கு தந்து நல்ல அமல்களை செய்யக்கூடிய நர்பாக்கியங்களையும் தந்து அதிலே இஹ்லாஸ் என்ற மன தூய்மைகளை தந்து அல்லாஹு தாலா உயர்தரமான வெற்றிகரமான வாழ்க்கைகளை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக என்று இந்த பெருநாளினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெருநாள் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய 2 பெருநாட்களில் ஒரு சிறப்பான ஒரு பெருநாளாகும். இதற்கு ஒரு முத்திரையான இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அருங்குணமே ஒரு தியாகம் என்பதுதான். தியாகத்தை நினைவுபடுத்துவதுதான் இதனுடைய முக்கிய குறிக்கோளாகும். அல்லாஹு தாலா இஸ்லாமிய மார்க்கத்தை தியாகத்தின் அடிப்படையிலே தான் வளர்த்திருக்கிறான். அந்த தியாகத்திற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டான நாள் தான் இந்த நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா பல வகையான சோதனைகளை கொண்டு சோதித்ததாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அல்லாஹு தாலா பலவிதமான சோதனைகளை கொண்டு சோதித்தான். ஃபஅத்தம்மஹுன்ன, அவை அனைத்தையும் அவர்கள் பரிபூர்ணமாக்கினார்கள். கால இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா. அந்த தியாகத்திற்கு அடுத்துதான் அல்லாஹ் சொன்னான், மனித சமுதாயத்திற்கே உங்களை தலைவராக ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். தலைமைத்துவம் என்பது தியாகத்திற்கு பிறகு உருவாகக்கூடியது என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக சொல்லி காட்டி அவர்களை சிறப்புப்படுத்துகிறான். அதனுடைய முக்கியமான ஒரு நாள் தான் இந்த நாள். இதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு 90 வயதுக்கு மேலே பெற்றெடுக்கப்பட்ட அருந்தவ புதல்வராகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுக்குமாறு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான். கண்ணியமானவர்களே, இதுல ஒரு சிறப்பான ஒரு படிப்பினை நமக்கு இருக்கிறது. 90 வயதுக்கு மேல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த புனிதமான ஒரு குழந்தையை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு முன்னால குர்பானி கொடுங்கன்னு சொன்ன உடனே அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு செய்தார்களே, அந்த தியாகம் எப்பொழுதும் வராது. அந்த நாளை தான் நாம் இப்பொழுது நினைவு நாளாக இந்த நாளிலே ஈதுனுடைய நாளாக அல்லாஹ் பெருநாளாக ஆக்கி தியாகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்கியிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக சில ஒழுக்கங்களை நாம் பேண வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதுவிட்டு அதன் பிறகு வீட்டுக்கு செல்கிறோம். வீட்டிலே சென்று அல்லது இங்கே நாம் இன்றைய தினத்திலே பேணக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நன்றாக குளித்து சுன்னத்தான மிஸ்வாக் செய்து நல்ல அத்தர்கள் அதாவது வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தார் அனைவரிடத்திலும் சந்தோஷமாக உரையாடி அதன் பிறகு நாம் பள்ளிவாசலை நோக்கி வருகிறோம். நாம் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோன்பு பெருநாளையிலே ஈதுகாவை நோக்கி வருகின்ற போது நாம் தக்பீரை சத்தம் இல்லாமல் சொல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது இந்த ஈதுல் அல்ஹாவினுடைய பெருநாளையிலே தக்பீரை சத்தம் போட்டு சொல்லி கொண்டு வர வேண்டும். அது கார்ல வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, நமக்கு கேட்கக்கூடிய வகையில கொஞ்சம் சத்தமாக சொல்லி அந்த தக்பீரை சொல்லியவர்களாக நாம் வர வேண்டும் என்பதை நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஈதுல் ஃபித்ர் அதாவது நோன்பு பெருநாளையில ஏதாவது சாப்பிட்டு விட்டு வர வேண்டும் என்பது சுன்னத்தாகும். ஆனால் ஈதுல் அல்ஹாவினுடைய தினத்திலே எதுவும் சாப்பிடாமல் வருவது சுன்னத்தாகும். எதுவும் சாப்பிடாமல் வந்து நாம் தொழுகையிலே கலந்து கொள்வது என்பது சுன்னத்தாகும். அதே சமயத்தில் நம்முடைய உடல்நிலைகளையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எதுவும் சாப்பிடாமல் வந்தால் நம்முடைய உடல்நிலைக்கு ஒத்து வருமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இது சொல்லப்பட்டதற்கு முக்கியமான காரணமே என்னவென்றால், தொழுகை முடிந்தவுடன் குர்பானி கொடுத்து அந்த குர்பானியுடைய இறைச்சியை முதலாக சாப்பிடுவது சுன்னத். ஆனால் இப்போ உள்ள நிலைமையில அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. என்னன்னா அந்த கறி வர்றதே ரொம்ப லேட் ஆகக்கூடிய சூழ்நிலை. அதனால அது வரைக்கும் நம்ம தாமதிச்சு இருக்க முடியுமாங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அதனால சாப்பிடாமல் வருவது சுன்னத், நம்முடைய உடல்நிலை ஒத்து வந்தால். இந்த அடிப்படையில நாம் தொழுகை நோக்கி வருகிறோம், தக்பீர் சொல்லி கொண்டு வருகிறோம். வருவது ஒரு வழியாக இருக்க வேண்டும், அங்கே வந்துவிட்டு நாம் திரும்ப செல்வது இன்னொரு வழியாக இருக்க வேண்டும். தொழுகையில வந்து அமர்ந்து தக்பீரை சத்தம் போட்டு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த தொழுகையிலே அதாவது தொழுகைக்கு முன்பாக அதாவது இந்த பெருநாள் தொழுகை இருக்கிறதே, இந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு பெருநாள் தொழுகைக்கு முன்பு எந்த நஃபிலான தொழுகையையும் தொழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது இஷ்ராக் போன்ற அந்த தொழுகைகளை தொழாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னா தொழுவது மக்ரூஹ் என்றே நமக்கு சொல்லப்படுகிறது.
காரணம் என்னவென்றால் இது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு நாள், குடும்பத்துக்காக நம்முடைய நேரங்களை கொடுக்க வேண்டிய ஒரு நாள். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில நம்முடைய இன்றைய தினத்திலே முக்கியமான அமல் என்னவென்றால் ஈதினுடைய தொழுகை, அதன் பிறகு உதுஹியா கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியினுடைய அமல். இதையெல்லாம் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால் நாம் இஹ்லாஸோடு கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நபி அவர்களுடைய கவலையை போக்குவதற்காக அல்லாஹ் இறக்கி வைத்ததுதான் சூரத்துல் கௌசர் என்பது. இதை நாம மனசுல வைக்கணும். இன்னா ஆத்தினாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு ஹவுதுல் கௌசரை கொடுத்தோம் அன்பளிப்பாக. காரணம், அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க, சந்ததி இல்லாதவங்க, ஆம்பளை பிள்ளை இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினாங்க. அல்லாஹ் அப்பதான் சொன்னா, நபியே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஹவுதுல் கௌசரை தந்தோம், அதற்கு நன்றி கடனா என்ன செய்யணும், ஃபஸல்லி தொழுங்கள், லிரப்பிக வன்ஹர் உங்களுடைய இரட்சகனை தொழுங்கள், அதன் பிறகு குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது ஒரு பெரிய நன்றியினுடைய அடையாளம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் நம்முடைய பெருநாள்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். யாரிடத்திலாவது பேசாமல் இருந்தால், மன வருத்தத்தோடு இருந்தால் முசாபா செய்து அவரிடத்திலே பேசிக்கொள்ள வேண்டும், ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டும். இந்த நாள் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமான நாள். இதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய மன தூய்மையை வெளிப்படுத்தி அல்லாஹ்வுடைய பரிசுகளுக்கு சொந்தக்காரர்களாக நாமெல்லாம் ஆகுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த நல்ல நாளையிலே நம் அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. நம்முடைய இன்றைய தினத்திலே எப்படி பெருநாள் கொண்டாட வேண்டுமோ அப்படி கொண்டாடக்கூடிய சாலிகான மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 7:30க்கு இன்ஷா அல்லாஹ் தக்பீர் சொல்லப்படும். 8 மணிக்கு சரியாக தொழுகை ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.